அந்த காலத்துல வந்து குருக்கள் வந்து சீடர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சாங்க. நான் கேட்காமையே அவருடைய நெற்றி திலகத்தை வைத்து, ஓ இவர் இந்த நிலையில இருக்காரு, இவர் இன்னும் இந்த நிலைக்கு மாறி இருக்காரு அப்படின்னு சொல்ற அவங்களுடைய முன்னேற்றத்தை குரு மக்கள் என்ன பண்ணுவாங்க, குருமார்கள் என்ன பண்ணுவார்களா, சீடர்களுடைய திலகத்தை வைத்து கண்டுபிடிப்பார்கள் அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த திலகம் வைப்பது ஏன் அப்படின்றதுல நம்ம வச்சிடறோம். சில பேருக்கு ஆரம்பத்துல தான் அது வைக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேணும். இப்போ வந்து நம்மலாம் வைக்கல, நிறைய பெரியவங்க ஆன்மீகத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப அதிகமான ஆன்மீக நாட்டத்துக்கு போறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திலகம்லாம் திலகமாக வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உணர்வு மையம் என்பது கிளீனாக தெரியும் அவங்களுக்கு. அப்போ அந்த உணர்வு மீது ஈஸியாக கவனம் வைக்க முடியும். ஆனால் திலகம் வைத்து தொடங்குபவர்களுக்கு அந்த கவனம் ஏற்பட வேண்டும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பொட்டு வச்சுட்டீங்க, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு சந்தனம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னும் போது நம்மளுடைய கவனம் அடிக்கடி அந்த இடத்துக்கு போகணும். அந்த ஆஞ்சை சக்கரத்துக்கு அடிக்கடி போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம் உடல் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு உணர்வை வந்து உணரும். நம் மனம் வந்து வேற மாதிரி ஒரு நல்ல உணர்வை உணரக்கூடியது. ஏன்னா இதுதான் உடம்புலயே உணர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய மையம் நம்ம உடல்ல வந்து இந்த ஆணை சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் விழி சக்கரம் தான்.